சீக்கிங் இடுவதால் ரசாயன உரம் பயன்படுத்தி சாகுபடி செய்யக்கூடிய மகசூலுக்கும் இதுக்கும் குறைந்த அளவு 30% 40% முதல் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த சீக்கிங்கை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை நாட்டுக்கு மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். பொதுவாக ஒவ்வொரு நிறுவனத்தின் நோக்கம் ஒன்றாக இருக்கும். எங்கள் நிறுவனத்தில் உள்ள நோக்கம், எங்களுடைய அனைவருடைய நோக்கமும் உற்பத்தி செய்யக்கூடிய நாங்களும் விற்பனை செய்யக்கூடிய எங்கள் விற்பனை அதிகாரிகளும் எங்களுக்கு விற்று கொடுத்து நன்மை செய்யக்கூடிய விற்பனை வியாபார நண்பர்களும் எல்லோருடைய நோக்கம் என்னவென்றால் எந்த வகையால் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும், எந்த வகையிலாவது. அதில் முதலில் செய்யக்கூடியது விவசாயிகளுக்கு செலவை குறைத்து வருமானத்தை கூட்ட வேண்டும். இது முதல் விஷயமாகும். ரெண்டாவது, இந்த ரசாயன உரமும் களைக்கொல்லியும் பூச்சி மருந்தும் இது போன்று தொடர்ந்து பயன்படுத்தினால், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த கும்பகோணம் பகுதியிலேயே புத்தகம் என்ற ஊரிலே ஒரு 25 விவசாயிகள் அழைத்து நான் அவரிடம் பேட்டி கண்டேன். பருத்தி பயிர் 6 மாதத்துக்கு காய்ச்சி ஓயக்கூடிய பயிர். ஆனால் இந்த ஆண்டு 3 மாதத்திலேயே பயிர் 6 மாதம் சென்று அழியக்கூடிய நிலையில் பயிர் காய்கிறது. இந்த செடியை பிடுங்கி பார்த்தால் ஒரு ஆணி வேரும் 2 பக்க கிளை வேறு தான் இருக்கின்றது. அப்படி என்றால் மண்ணில் ரசாயன உரங்களை அதிகமாக இட்டு களைக்கொல்லிகள் அதிகமாக இட்டு மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இறந்துவிட்ட காரணத்தினால், மண்ணில் நுண்ணுயிர் இல்லாதனால் இந்த ரசாயன உரங்களை பரிமாற்றம் செய்து கொடுக்காத காரணத்தினால், ஆர்கானிக் இட காரணத்தினால், நுண்ணுயிர்களும் குறைந்த காரணத்தினால், வெப்பநிலை அதிகமாக இருந்த காரணத்தினால், பல காரணங்களினால் ஒரு ஏக்கருக்கு 25 40 குண்டால் விளையக்கூடிய பருத்தி இன்றைக்கு 5 குண்டால் 7 குண்டால் விளைந்தால் அதிகபட்சமாக பெரிய விஷயம் என்ற நிலைக்கு வந்து விட்டது. இதற்கு அத்தனை காரணம் ஒரு பகுதியில் ஆர்கானிக்கை போடாத காரணத்தினாலும், ஒரு பகுதியில் ரசாயன உரத்தை அதிகமாக போட்ட காரணத்தினால், ஒரு பகுதியிலே 3 5 முறை பூச்சி மருந்து அடித்த காரணத்தினால் வந்த இந்த பாதிப்பு தான் என்பதை உலகம் அறிந்த விஷயம். உங்களுக்கு ஆராய்ச்சியும் சொல்கிறது. இதை கருத்தில் கொண்டு எங்கள் நிறுவனத்தோடு எங்களோடு பயணம் செய்யக்கூடிய அத்தனை வியாபார நண்பர்களும் அத்தனை விவசாய நண்பர்களும் ஆர்கானிக்கை பயன்படுத்தி அதற்கு மேல் ரசாயன உரத்தை கொஞ்சம் தேவைக்கு பயன்படுத்தி பூச்சி தாக்குதல் இல்லாமல் நோய் தாக்குதல் இல்லாமல் வீரியமான பயிரை உருவாக்கி அதிக மகசூல் பெற்று நீங்களும் வளமாக இருந்து இந்த நாட்டையும் வளமாக்க நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்தினுடைய நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, சீக்கிங், விவசாயத்தின் நம்பிக்கை.